வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திக் ஸ்டடி சர்க்கிள் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த யூனிட் டிஜிட் கொஷின் பாருங்க. என்ன சொல்றாங்க? 56231 பவர் 63503 பிளஸ் 71 இந்த எக்ஸ்பிரஷனோட யூனிட் டிஜிட் கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ பெரிய நம்பர் இருக்குல்ல பேஸில், என்ன நம்பர் இருக்கு? 56231 பவர் 63503. ஃப்ரெண்ட்ஸ், யூனிட் டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு என்ன கான்செப்ட், கீழே பேஸில் எவ்வளோ பெரிய நம்பர் இருந்தாலும் சரி, இந்த நம்பரோட யூனிட் டிஜிட் மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் கொஷின் எப்படி மாறிடுச்சுன்னா 1 பவர் 63503 ப்ளஸ் 71 இதோட யூனிட் டிஜிட் நீங்கள் கண்டுபிடிச்சா போதும். கான்செப்ட் கிளியராக இருக்கா? இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்னா நீங்கள் பேஸில் எவ்வளோ பெரிய நம்பர் இருந்தாலும் சரி, அதோட யூனிட் டிஜிட் மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. பவரை மட்டும் மாற்றிடாதீங்க, பவர் அப்படியே தான் வச்சுக்கணும். ஸோ மேக்ஸிமம் நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னா, பவரோட யூனிட் டிஜிட்டும் வச்சுக்கிறீங்க, பவரை வந்து ஆஸ் இட் இஸ் அப்படியே தான் வச்சுருக்கணும். நான் பாருங்கள் அப்படியே தானே வச்சுருக்கேன். இப்போ இந்த கான்செப்ட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1 பவர் எனி நேச்சுரல் நம்பர், கரெக்டுங்களா? 1க்கு பவரில் எந்த நேச்சுரல் நம்பர் வந்தாலுமே ஆன்சரும் என்ன, யூனிட் டிஜிட்டும் என்னது, ரெண்டுமே ஒன்று தான். புரியுதுங்களா? 1 பவர் 100 என்ன வரும், ஆன்சரும் ஒன்று தான், யூனிட் டிஜிட்டும் ஒன்று தான். கான்செப்ட் கிளியராக இருக்கா? ஓகே, அப்போ 1 பவர் 63503க்கு ஆன்சர் என்ன வரும், 1 தான் வரும். ஓகே, அது கூட நம்ம என்ன பண்ணோம், ஒரு 71 ஆட் பண்ணுங்க. அப்போ 1ஐயும் 71ஐயும் ஆட் பண்ணால் ஆன்சர் என்ன வரும், 72. கொஷினில் ஆன்சராக கேட்குறாங்க, வேல்யூவாக கேட்குறாங்க, யூனிட் டிஜிட் தான் கேட்குறாங்க. ஓகே, அப்போ 72ஓட யூனிட் டிஜிட், லாஸ்ட் டிஜிட் என்னது, 2 தான். அப்போ இந்த கொஷினோட ஆன்சர் ஆப்ஷன் C 2. கிளியராக இருக்கா கான்செப்ட்? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.